நம்மளுடைய ஸ்கூல் லைஃப் வந்து முடிஞ்சதுக்கப்புறம் நம்ம வந்து காலேஜ் லைஃப்பில் வந்து என்ட்ரி ஆகும். இந்த காலேஜ் லைஃப்பில் வந்து நம்மளுக்கு என்ன வந்து பிடிச்சிருக்கோ அந்த கோர்ஸையோ அப்படிலாம் வந்து நம்மளுக்கு எந்த காலேஜ் வந்து பிடிச்சிருக்கோ அந்த காலேஜையும் வந்து நம்ம வந்து சூஸ் பண்ணுவோம். உத்தரப்பிரதேஷில் வந்து அட்யுல் குமார் அப்படின்ற ஒரு பையன் வந்து நான் வந்து ஐஐடியில் வந்து போய் படிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஐஐடியில் வந்து எழுதுகிற அந்த எக்ஸாம், அதாவது ஜேஇ அட்வான்ஸ் அந்த மெயின்ஸ் எக்ஸாம் வந்து கிளியர் பண்ணி அவனுக்கு வந்து அட்மிஷன் வந்து கிடைக்கிது. ஒரு சில காரணங்களால் என்ன ஆகுது அப்படின்னா அந்த பையனால் வந்து அந்த அட்மிஷனுக்கு உண்டான அந்த பணத்தை வந்து ஒரு டைம் லிமிட்டுக்குள்ளே வந்து அவனால் வந்து ரெடி வந்து பண்ண முடியல. ஸோ அதனால் அந்த பையனோட அட்மிஷன் வந்து மறுக்கப்படுது. ஸோ இந்த பையன் என்ன பண்ணுறான் அப்படின்னா சுப்ரீம் கோர்ட்டில் வந்து போய் அப்ரோச் வந்து பண்ணுறாங்க. சுப்ரீம் கோர்ட்டில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா நீங்கள் அந்த பையனுக்கு அந்த ஐஐடி சீட்டை வந்து கொடுக்கணும் அப்படின்னு வந்து அவங்க வந்து சொல்கிறாங்க. இதிலேருந்து நீங்கள் வந்து என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா சுப்ரீம் கோர்ட் வந்து நினச்சா ஜஸ்டிஸ்க்காக வந்து எந்த ஒரு எக்ஸ்ட்ரீம் லெவல் வேணாலும் வந்து போகலாம் அப்படின்றதுக்கான ஒரு உதாரணம் தான் வந்து இந்த ஒரு கேஸ்.